லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பார்த்துடலாம். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தாளிச்சிட்டு இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு மாங்காயை எடுத்துட்டு தோலியும் நீக்கிட்டு விதையும் நீக்கிட்டு அதையும் துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக குடமிளகாயும் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட வேணாம், அப்படியே கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் வெந்து வர வரைக்கும். மூடி போட்டு மூடினா மாங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு சலசலன்னு ஆயிடும். மூடி போட்டு மூடாமல் வெந்து வர வரைக்கும் அப்படியே கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். பாதி வெந்து வந்ததும் மஞ்சத்தூள், காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனையெல்லாம் போய் காய்கறி வெந்து வர வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே தான் இருக்கணும். மாங்காய் கேரட் நல்லா வெந்து வந்ததும் வடித்து ஆற வச்சிருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு அரிசியை ஊற வச்சுட்டு அதை சாதத்தை வடித்து வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா உதிரியாக இருக்க மாதிரி வடித்து வச்சுக்கோங்க. ஒன்றா சேர்ந்து கிளறி கொடுத்ததும் சாதத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி காய்கறியில் உப்பு சேர்த்தனால லாஸ்ட்டாக மல்லி எடுத்துக்கிட்டு ஒரு தடவை கலந்து இறக்குனா புளிப்பும் இனிப்பும் கலந்த கேரட் மாங்காய் சாதம் ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.